ஹாய் எல்லாரும் வணக்கம். நம்ம இன்றைக்கி வந்து கேழ்வரகு அடை இல்லை ராகி அடை வந்து எப்படி செய்கிறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ வந்து இது வந்து ரொம்பவே ஈஸியான ரெசிபி, ரொம்பவே சத்தான ரெசிபி. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்து நான் முருங்கைக்கீரை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ முருங்கைக்கீரை வந்து வாஷ் பண்ணணும் அப்படின்னும்போது நம்ம கையில் வந்து ஒட்டும். அதுக்கு நான் ஒரு ட்ரிக் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம வந்து இந்த ஓட்ட ஓட்டா குண்டா இருக்குல்ல, அதில் வந்து இந்த முருங்கைக்கீரையை போட்டு அதில் வச்சு வாஷ் பண்ணும்போது நம்ம கையில் ஒட்டாது. நம்ம கீரையுமே வாஷ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வந்து இப்போ வந்து அடைக்கு வந்து எல்லாமே வதக்கி தான் போட போகிறோம். ஸோ கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டு கடுகு, ஜீரகம், பூண்டு, வெங்காயம், அதுக்கப்புறம் காரத்துக்கு வந்து நான் வந்து காஞ்ச மிளகா தான் எடுத்திருக்கேன். ஸோ எல்லாமே நான் குட்டி குட்டியாக சாப் பண்ணியிருக்கேன். காஞ்ச மிளகாலாம் வந்து நான் சிசரில் கட் பண்ணி அந்த உள்ளே இருக்க விதை எல்லாமே எடுத்துட்டேன். ஸோ கொஞ்சம் தாராளமாகவே எண்ணெய் விட்டு நம்ம வதக்கிக்கலாம். ஏன் அப்படின்னா நம்ம வந்து மாவில் பிசையும் போது எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் எண்ணெய் போட்டு பிசைவோம்ல, அதுக்கு பதிலாக இதை நான் எண்ணெய் வந்து போட்டிருக்கேன். இந்த எண்ணெய் யூஸ் பண்ணும்போது அந்த ஃப்ளேவர் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும்ல, அதனால் நான் இதிலே ஆட் பண்ணியிருக்கேன். உங்களோட விஷ் தான், நீங்கள் அப்போ கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள், கொஞ்சோண்டு உப்பு, வெங்காயத்துக்கு இதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் நான் உப்பு போட்டிருக்கேன். நல்லா வதங்கின உடனே நீங்கள் வந்து முருங்கைக்கீரையை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வதக்கிக்கலாம். சில பேர் வந்து வதக்காமல் கூட போடுவாங்க. ஸோ அந்த மாதிரியும் நீங்கள் போடலாம். பட் நீங்கள் இந்த மாதிரி வதக்கி போடும்போது அது டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும். ரொம்பவே சத்தான ஒரு டிஷ். நீங்கள் வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு, லன்ச்சு இல்லை டின்னர் எதுக்கு வேணாலும் செஞ்சு சாப்பிட்லாம். நம்மளுக்கு எந்த சைட் டிஷ்ஷுமே தேவையில்லை. டேஸ்ட்டெல்லாம் சூப்பராக இருக்கும். வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்பவே சத்தானது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம வந்து கேழ்வரகு மாவு வந்து தேவையான அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் நான் உப்பு போட்டிருக்கேன். ஸோ உப்பு போட்டுட்டு நம்ம வந்து இந்த உப்போடு சேர்த்து அந்த மாவை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறோம். ஸோ எல்லாத்துலேயும் இது பண்ணுற மாதிரி. அதுக்கப்புறம் வதக்குனதை வந்து இதில் நான் போட்டுட்டேன். ரொம்ப சூடாக இருந்தது, அதனால லைட்டாக மாவு எடுத்து மேலே போட்டுட்ருந்தேன். நீங்கள் வந்து லைட்டாக கொஞ்சம் ஆற விட்டு கூட நீங்கள் அந்த வித சூட்டில் பிசைஞ்சுக்கோங்க. அப்புறம் நம்ம ஃபுல்லாக வந்து அழுத்தி ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணும்போது எல்லாமே உதிரி உதிரியாக தான் வரும் பாருங்கள். ஸோ அந்த எண்ணெயுமே வந்து கொஞ்சம் நல்லாவே இதுவாக இருக்கும். இதுக்கப்புறம் வந்து நம்ம லைட்டாக அப்படி பிசைஞ்சு விட்டால் போதும். ஃபுல்லாக வந்து மிக்ஸ் ஆகிரும் மாவோட. அதுக்கப்புறம் லைட்டாக தண்ணி தெளித்து நம்ம வந்து பிசைய போகிறோம். அவ்வளோதான், நம்மளோட கேழ்வரகு அடை வந்து சூப்பராக ரெடி ஆயிரும். நம்ம தண்ணி வந்து நிறைய ஊற்றிடக்கூடாது. பத்தலைனா கூட நம்ம தள்ளிச்சிக்கலாம். ஆனால் வந்து ரொம்ப தண்ணி ஊற்றிட்டோம் அப்படின்னா வேஸ்ட்டாக போயிடும். அதனால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து ஃபுல்லாக வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணி அழுத்தி அழுத்தி பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் வந்து அந்த மாவெல்லாம் வந்து கொஞ்சம் சாஃப்டாகவும் வரும். ஃபுல்லாக வந்து மிக்ஸ் ஆகி நல்லாவே வரும். அதுக்கப்புறம் நம்ம சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி நீங்கள் பிசைஞ்சிக்கலாம். எனக்கு வந்து இந்த அளவுக்கு தண்ணி போதும். இதுக்கப்புறம் கொஞ்சம் சாஃப்ட்னஸ் வேணுன்றதுனால நான் லைட்டாக கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டு நீங்கள் நல்லா கையை வந்து அழுத்தி ப்ரெஸ் பண்ணி அந்த மாதிரி பண்ணிங்கன்னா மாவு வந்து ரொம்பவே சாஃப்டாக வரும். நம்ம ஆல்ரெடி நம்மளோட சேனலில் வந்து சப்பாத்தி மாவு எப்படி பிசைறதுன்னு போட்டிருக்கோம். வேணும்னா நீங்கள் அதை பார்த்து செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் பிசைஞ்சா போதும். இங்கே பாருங்கள், குண்டானில் வந்து எந்த மாவுமே இல்லை. இந்த மாதிரி நம்ம பிசைஞ்சோம் அப்படின்னா நம்ம கரெக்டாக பிசைஞ்சிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் லைட்டாக கொஞ்சோண்டு எண்ணெய் மேலாப்பில் தூவி ஃபுல்லாக தடவி விட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. நீங்கள் உடனே போடுறீங்க அப்படின்னா ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் எடுத்து போட்டுக்கலாம். இல்லை எனக்கு டைம் இல்லை அப்படின்னும் போது நீங்கள் காலையில் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கூட நீங்கள் வந்து நைட்டு கூட பண்ணிக்கலாம். நான் வந்து மதியம் பண்ணிவிட்டு நைட்டு தான் போட்டிருந்தோம். எப்போவுமே வந்து நான் வாழை இலையில் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஒரு வேளை வாழை இலை இல்லைங்கிறவங்க ஒரு திக்கான ஒரு கவர் இருக்கும்ல, அந்த மாதிரி கவர் எடுத்துக்கோங்க. நீங்கள் என்ன வேணாலும் தடவிக்கலாம். நான் வந்து நெய் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு உருண்டை பண்ணி இந்த மாதிரி தான் நல்லா ஃபுல்லாக நீங்கள் தட்டினீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நம்மளோட அடை வந்து சூப்பராக ரெடி ஆயிரும். இது வந்து அடை போடுறதுக்கு 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து வாழை இலைன்றதுனால டைரெக்டாக நம்ம அப்படியே போட்டுக்கலாம். இன்னொரு டைப் வந்து நம்ம வந்து கையில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியும் போடலாம். ஸோ மாவு வந்து நான் எப்படி பிசைகிறேன் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ நம்ம நார்மலாக சப்பாத்திக்கு பண்ணுவோம்ல, ஒரு அழுத்தி ப்ரெஸ் பண்ணி அப்படியே லேசாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி கையில் எடுத்தும் போடலாம். உங்களுக்கு எது வாட்டம் வருதோ அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நம்ம அடைக்கு வந்து ரொம்ப ஸ்லோவாகவும் வைக்கக்கூடாது, ரொம்ப ஸ்பீடாகவும் வைக்கக்கூடாது. 2த்துக்கும் நடுவில் மீடியமில் வச்சுட்டு நம்ம இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, கலர் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகி வரும். ஸோ அந்த மாதிரி ஆனவுடனே திருப்பி போட்டு கொஞ்ச நேரம் வச்சு மறுபடியும் அதை எடுத்துட வேண்டியது தான். அவ்வளோதான். சும்மா திருப்பி திருப்பி போடணுன்ற அவசியமே இல்லை. ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும், சூப்பராக இருக்கும். குழந்தைங்கள்லாம் கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபி. உங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். கவினும் அவங்க அப்பா கிட்ட கதை பேசிக்கிட்டே
சாப்பிட்டு முடிச்சுட்டா. உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். பாய்.